SIR. என்னங்கடா இது? என்ன போட்டு செத்து எடுத்துக்கிறீங்க? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரீசி இது வாயிலும் தெரியாது. ரிவிஷன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது இறந்தவங்க, தேவையில்லாத ஆட்கள், போலியான வாக்காளர்கள் இதெல்லாம் நீக்கிட்டோம்னா, இப்போது மக்கள் தொகை வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு 10 ஆண்டுகளுக்கோ இல்லை 20 ஆண்டுகளுக்கோ ஒரு சில ஆட்கள் மரணம் அடைந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு சில ஆட்கள் புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களை சேர்க்கணும், இறந்தவங்களை நீக்கணும். ஸோ இது நடந்திருக்கணும். இது ரொம்ப வருஷமாக நடக்காது. நிறைய பேர் பெருசாக மெனக்கெட்டு போய் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இறந்தவங்களுடைய லிஸ்ட்டு அப்படியே கிடக்கு. அதை ஃபேக்காக பயன்படுத்தி ஒரு சில லாபி பண்ணி அதை அந்த இடத்துல அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி ஒரு சில ஆட்சிகள் ஜெயிக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்போ 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலமாக சுதந்திரம் ஆச்சா. ஸோ இந்த 50 ஆண்டு காலம் நம்ம வச்சுக்குவோம் தமிழ்நாட்டில். இந்த 50 ஆண்டுகளுக்கு காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. சரிப்பா ஏதோ ஒன்று இப்போ நான் சரி வந்துச்சேன், ரைட்டு. இதுலேயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். பாரிசாலன் என்ன சொல்கிறான்றதை முதல்ல பார்த்துருவோம். பாரிசாலன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்க. அந்த எஸ்ஐஆர்ன்றது ரொம்ப ஆபத்தான விஷயம், தமிழர்களுக்கு வஞ்சிக்கப்படக்கூடியது. தமிழ்நாட்டில் வடக்கன்ஸ் இறங்கிட்டாங்க, அவன் இறங்கிட்டான், இவன் இறங்கிட்டான், எல்லாம் இறங்கிட்டாங்க. ஆமாம், உண்மைதான். நம்ம கூட பார்த்தோம் ஒரு வீடியோவில், ரயிலில் வந்தாங்க தும்மு ஒரு ரயில் முழுக்க வடக்கையும் தான் வந்து இறங்கினாங்க. ஒரு ரயிலாக 2 ரயிலாக தெரியல, அவ்வளோ பேர் வந்தாங்க. அவங்க பாத்ரூம்குள்ளே 10 பேர் படுத்துருப்பாங்க. அவங்க இப்போ எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆமாம். இப்போது ஒரு தமிழ்நாட்டு மக்கள் தொகையோட கணக்கு, தமிழர்கள் மட்டும் வச்சுக்கோமே, தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் மட்டும் ஒரு 5 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 6-7 கோடி இருப்பாங்க. ஆனால் 5 கோடி மக்கள் வந்து தமிழர்கள், குறிப்பாக கலப்பு கிளப்பு எல்லாம் சேர்த்து. பட் இந்த பிற மாநிலத்திலேருந்து வந்தாங்கள்ல, இந்த தெலுங்கர்கள், கன்னடி, மலையாளி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 2 கோடின்னு வச்சுக்கோமே, எல்லாரும் சேர்ந்து. இப்போ வடக்கன் மட்டும் தனியாக 1 கோடின்னு வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை? 5, 6, 7, 8 கோடி. மொத்தம் 8 கோடி மக்கள் தொகை பிதுங்கி உட்காந்துருக்காங்க. ஏன்னா மக்கள் தொகை கணக்கு எடுக்கவே இல்லை. ஸோ ஒரு 8 கோடி வச்சுப்போம். அதில் 1 கோடி வாக்காளர்கள் வெளியே இருந்து வந்தவங்க, அதாவது நார்த் இந்தியாவில் பீகார் இந்த சைட்லேருந்து இறங்கியிருக்காங்க. ஸோ பீகார்லேருந்து இறங்கின இங்கே வடக்கன்ஸ் இங்கே அதிகமாக இருக்காங்க. 1 கோடின்னு வச்சுக்கோம். கணக்குப்படி இவங்க எல்லாரும் பேசுகிற கணக்குப்படி, பாரிசாலன் சொல்கிற கணக்குப்படி 1 கோடி வடக்கன் வாக்கு. இதில் மிச்சம் 2 கோடி வந்து தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளி இவங்கெல்லாம் எல்லாருமே சேர்த்து, மொத்த அஜெண்டா சேர்த்து ஒரு 2 கோடி பேர். மித்தம் இருக்க 5 கோடி பேர் தான் தமிழர்கள். அதாவது தமிழ்நாட்டை அரசியல் தீர்மானிக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா இந்த தமிழர்கள், இந்த 5 கோடி மக்கள் தான். இந்த 5 கோடி மக்கள்ல இருக்க ஆட்களுடைய ஓட்டை பிரித்து ஸ்பிளிட் பண்ணி இதை அழிக்கிறது பேர் தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி நம்ம பாரிசாலன் பேசிக்கிருக்காப்புல. ஆனால் இதோட வீரியம் இவர் பேசுகிற அளவுக்கு இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த ஆள் வந்து இதை தடுக்கணும், நம்ம வந்து இதெல்லாம் எழுதி கொடுக்கக்கூடாது, நம்ம அதெல்லாம் ஃபுல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஒரு சரியான ஒரு பேச்சே கிடையாது. ஓட்டு இது என்ன சொல்கிறது, ரேஷன் கார்டு, நேஷனல் ரேஷன் கார்டு, அதாவது இந்தியா முழுக்க ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வரும்போது நம்ம எதிர்த்தோம், பேசணும், இவங்க மாதிரி எல்லாம் பேசினாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? எல்லாருமே டிஜிட்டல் கார்டு தான் யூஸ் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் கூட அதான் யூஸ் பண்ணுறாங்க. ஆதார் ஐடி எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் தப்பாக பயன்படுத்துவாங்க, நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்லாம் அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லி கதறினாங்க ஒரு கூட்டம். இதுலேயும் பாரிசாலன் கூட்டம் தான் கதறிச்சு. என்ன நடந்துச்சு? பாரிசாலனுக்கே ஆதார் ஐடி இருக்குது. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சு அந்த மாதிரி இப்போ இதே ஓட்டர். பட் இது ஏன் பர்டிகுலராக ரொம்ப சென்சிட்டிவாக பேசப்படுது அப்படின்னா இதில் விஷயம் இருக்குது. இப்போ பாரிசாலன் சொல்கிறது தான் விஷயமானா கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா, பாரிசாலன் சும்மா எந்த இடத்துல கத்தணும், எந்த இடத்துல தமிழ் தேசியவாதியை ட்ரிகர் பண்ணணுமோ அதை பண்ணிடுறான், எந்த இடத்துல கோமாளித்தனம் பண்ணணுமோ அந்த இடத்துல அப்படியே பாடி லாங்குவேஜ் பண்ணி கோமாளித்தனம் பண்ணுறான். ஆனால் அவன் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லவே இல்லை. இப்போது அவன் என்ன அஜெண்டாக்கு வேலை பார்க்குறான்றத சொல்கிறது தான் நம்ம வேலை. ஸோ மேட்ருக்கு வருவோம். சிம்பிளான விஷயம். இப்போது நாம் தமிழர் கட்சியில் 8% ஓட்டு இருக்குது, தமிழர்களோட ஓட்டு இருக்குது. இப்போது டிஎம்கேட்ட ஒரு 45% ஓட்டு இருக்குது, ஏடிஎம்கேட்ட ஒரு 25% ஓட்டு இருக்குது. இந்த கூட்டணி கட்சியெலாம் சேர்த்தோம்னா அதில் பிச்சு கிடப்பாங்க. மொத்தம் 100% ஓட்டில் ஆளுக்கு பாதி இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு தளப்புலையும் ஒவ்வொரு இது, நாங்களாம் அதுக்கு எதிராக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூட்டங்கள் ஒரு 25% வச்சுக்குவோம். 100%த்தில் 25% மட்டும் இதுக்கு எதிராக செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25% தான் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஓட்டுன்னு வச்சுக்குவோம். இந்த ஓட்டை வச்சிருக்க தமிழர்களை என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு, ஏன்னா இந்த 25% தான் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். சீமானுக்கு மட்டும் கிடையாது, தமிழ் தேசிய கூட்டம் நிறைய இருக்குது, இயக்கங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு ஆதரவு கொடுக்குற ஆட்களும் இருப்பாங்க. எல்லாரையும் சேர்த்து ஒரு 25% வச்சுக்குவோம். மித்த எல்லாருமே டிஎம்கே. ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் பேர் பிஜேபி, காங்கிரஸும் டிஎம்கே ஒன்று தானே. ஸோ அப்படி வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த 25% ஓட்டை காணாம அடிச்சிட்டோம்னு இப்போ பிரச்சனை கொடுக்குறது யாரு? ஏடிஎம்கே ஜெயிக்கணுமா? அவங்களோட லாபி நடக்கிறது வந்து யார் அங்கே ஆட்சிக்கு வரணும்னு அவங்க ஒரு லாபி பண்ணுறாங்க. அதை ஜெயிக்க வைக்கிறது யாரை அதை தீர்மானிக்க போகிறது அப்படின்னா இந்த ஓட்டர்ஸ் தான். இந்த ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிக்கல். அப்போ இந்த ஓட்டர்ஸ் இல்லாமல் ஆக்கணும். அதாவது பெரிய இடத்துலேருந்து வர லாபிக்கு ஒரு சில ஓட்டர்ஸ் பிரச்சனையாகவே இருக்காங்க. அந்த ஓட்டர்ஸை ஒரு ஓட்டர்ஸ் இல்லாமல் ஆக்கணும்னு. ஸோ அதுக்கான வேலை தான் இது. அதை அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ,
இப்போ நீங்கள் போய் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓட்டர் ஐடி எப்படி இந்த ரேஷன் கார்டோ எப்படி இந்த ஆதார் கார்டையோ அப்படியே இதே மாதிரி இதுக்குள்ளே போயிடுவீங்க, அவங்களுடைய சிஸ்டத்துக்குள்ளே போயிடுவீங்க. அது வேற விஷயம். ஆனால் நம்ம ஓட்டு வந்து இப்போ நம்ம வந்து பங்களாதேஷில் இருக்கோம், இல்லை நம்ம வந்து வேற வெளிநாடுகளில் இருக்கோம், ஓட்டு போகிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வரோம்ல. ஸோ இந்த மாதிரி வரவங்களாம் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்தியாவிலேயே கேரளாவில் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேரளாலே ஓட்டு போட்டுக்கலாம் இவங்க கொண்டு வர சிஸ்டம் மாதிரி பார்த்தா. இல்லை பீகாரில் நீங்கள் வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா பீகாரில் உங்கள் குடும்பம் இருக்குது, ஆனால் ஓட்டு போட மட்டும் தமிழ்நாட்டுக்கு வருவீங்க. இப்படி வருவாங்க. இந்தியாவில் எந்த பிரிவில் போய் தமிழர்கள் வாழ்ந்தாலும் ஓட்டு போடுறதுக்கு அவங்களுடைய வார்டுக்கு வந்துருவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையுமே இப்போ கோயம்புத்தூர்ல ஒருத்தவங்க இருக்காங்க, திருச்சியில் ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க ஓட்டு போறதுக்கு கோயம்புத்தூருக்கு தான் வரணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இதனால யார் வேணா எங்கே வேணா வச்சு ஓட்டு போட்டுக்கலாம். அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ள இந்திய மக்கள் தான் எல்லாரும். நீங்கள் யார் வேணா எங்கே வேணா ஓட்டு போட்டுக்கலாம்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆளுங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பீகாரில் ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா குறிப்பாக. அந்த 5 லட்சம் பேர் பீகாரில் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா? ஸோ வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படியே நாம் தமிழர் கட்சி கேண்டிடேட் அங்கே நிப்பாட்டினாலும் அந்த 5 லட்சம் ஓட்டு மட்டும் தான் வரும். கடைசி வரைக்கும் அந்த 5 லட்சம் தான் கிடக்கும். இவங்க பெரிய குட்டி போட்டு இவங்க மண்டைக்கு ஒரு பாசிபிலிட்டி இல்லாத ஒரு விஷயம். அப்போ தமிழ்நாட்டிலையும் இது நடந்துச்சு அப்படின்னா 1 கோடி பேர் அதர் ஸ்டேட்லேருந்து இங்கே வந்திருக்காங்க, வடக்கன்ஸ் இங்கே வந்திருக்காங்க, இங்கே ஓட்டர்ஸ் வாங்கிடுறாங்க. அப்போ அவங்க தான் இங்கே வந்து தீர்மானத்தை முடிவு பண்ணுவாங்க. இப்போ அவங்களுடைய லாபி வந்து கைக்கு பேசிக்கிட்டாங்க, டிஎம்கே நீ இருந்துக்கோ, ஆனால் எனக்கான அந்த ஃபேவர்லாம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போய் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி இல்லை, ஏன்னா அது ப்ரொபகண்டா பண்ணிடுவாங்க, அவங்களுக்குள்ள மெசேஜ் கொடுத்து கடத்தப்பட்டுரும். ஸோ இல்லை அப்படி இல்லை அப்படின்னா பிஜேபி வரும். பிஜேபிக்கு அந்த 1 கோடி ஓட்டு போகும். அந்த 1 கோடி ஓட்டு பிஜேபிக்கு போச்சு அப்படின்னா அது ஏடிஎம்கேவோட டைப் பண்ணுச்சு அப்படின்னா அது எத்தனை கோடி ஓட்டாக மாறும்? உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒரு எதிர்கட்சி ஒரு பவருக்கு வந்துடும் பிஜேபி. அப்போ பிஜேபி டிஎம்கே இது 2 மட்டும் தான் இருக்கும். எனக்கு ஏடிஎம்கே அழிஞ்சு வச்சு இப்போ. ஸோ இது டைப் பண்ணிடுவாங்களா? அப்போ யாருக்கு ஆபத்து? இந்த அரசியலுக்கு ஆபத்து. அதாவது தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு கதறாங்கல்ல, இவங்களுக்கு ஆபத்து. ஏண்டா 50 ஆண்டு காலமாக மாற்றி வேற ஆள் தான் நம்ம ஆண்டுட்டு இருந்தாங்க. நம்ம என்ன செத்தா போயிட்டோம்? நமக்கு நீதி கிடைக்கல, நம்ம சுரண்ட போடுறோம், நம்ம வளரலை, அவ்வளோதான். அரசியலில் வளரல, நிம்மதியாக வாழலை. இப்போ இவங்க தமிழ் தேசியவாதிகள் வந்து ஜெயிச்சுட்டு என்னத்தை பண்ணிடுறாங்க நினைக்கிறீங்க? இதே தான் பண்ணுவோம். வரவே முடியாது. முதல் நீங்களே லாபி தான் பண்ணுறீங்க. சீமான் வந்து கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷம் பேசியிருக்காருன்னு சொல்கிறீங்க. தனித்து தான் நிற்போம்னு சொல்கிறாரு. இப்போ தனித்து நிற்கிற ஒரு ஆள் 150 பேர் நேரில் மீட் பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து டிவிக்கு அடிச்சிட்டு இருக்காரு. டிவிக்காக உங்களுக்கு போட்டியா? உங்களுக்கு போட்டியாரு? ஏற்கனவே பவரில் இருக்கவங்க தான் உங்களுக்கு போட்டி. இவங்க பவருக்கே வரல, இவங்களையும் அடிக்கிறீங்க. ஸோ இது ஒரு அஜெண்டா இருக்குது. அப்போ நீங்களே பாலிடிக்ஸ் தான் பண்ணுறீங்க, சீப் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்களாம் தமிழ் தேசியம் தமிழுக்காக பேசுகிறோன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்க? உங்கள் தம்பியே தம்பி தமிழ் தான் சொல்கிறீங்க. தம்பி நீ ஓகே, நீ பண்ணுறா தம்பி, பார்த்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். உங்களை பற்றி வாயவே திறக்க மாட்டாங்க. அவங்க கட்சியை பற்றியே பேச மாட்டாங்க, அவங்க கொள்கையை பற்றியே பேச மாட்டாங்க. பேசாத, கொள்கை தெரியாத தற்கூரி கூட்டம், என்னன்னே பண்ண தெரியாது சினிமா கவர்ச்சி மூலமா வந்த கூட்டத்தை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் யாரை தூக்கி வச்சுருக்கீங்க? பிரபாகரன் தலைவரை வச்சுருக்கீங்க. எவனாவது தெளிவாக கேள்வி கேட்குறீங்களா? பிரபாகரன்ற ஒரு மிகப்பெரிய தலைவனாக எடுத்துக்கிட்டு இவன் ஒரு தற்கூரி ஒரு சினிமாக்காரனை போட்டு எடுத்துக்கிறீங்களே, இது உங்கள் தலைவரை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. ஓகேவா? தமிழ் தேசத்துக்கு 8% ஓட்டு இருக்குல்ல, அந்த 8% ஓட்டை நீங்கள் 10-12 மாத்திரத்துக்கு வேலையை பார்க்க விட்டு இந்த பதவியை அடிச்சுட்டு இருக்கீங்க. இதுதான் அரசியலா? ஏன்னா இதை பேசினாலும் அதிகமாக மக்கள் பார்ப்பாங்க. டிவைட் போகும். வெட்டி வாங்கியாச்சு, இவ்வளோதான். ஸோ எங்கே அடிக்கணுமோ அதை விட்டுவிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு கோமாளி அடிச்சுட்டு இருக்காங்க. இதை நீ டிஎம்கே அடிச்சிங்கன்னா டிஎம்கே ஓட்ட பாதினாச்சும் கொடுக்க முடியும்ல, பாதி பேர்னாச்சும் அவர்னஸ் ஆவாங்கல்ல. அது நடக்கவே கூடாதுன்றக்காக அந்த மீட்டிங். ஸோ இதுதான் அரசியல். இப்போ பாரிசாலன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சீமானே அடிப்பான், டிவிக்கையும் அடிப்பான், டிஎம்கேயும் அடிப்பான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? இதை நிராகரிக்கணும், இந்த எஸ்ஐயராக நிராகரிக்கணும், நாங்களாம் இப்படி உட்காந்துருவோம், இப்படி நோனா சொல்லுவோம். லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ரொசீஜர்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இதுதான் முடியாதுடா. நீனா கொஞ்ச நாள் புரிதலோட பேசுறியா? மெச்சூர்டா பேசு. அங்கே வந்து லூஸ் அது பண்ணுற வீடியோ வந்து சிரிப்பு தான் வருது. சிம்பிளான விஷயம். இந்த எஸ்ஐஆரை பாரிசாலனை சார்ந்து ஒரு 2000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2000 ஓட்டு, 10 ஓட்டு விழுந்து ஆட்சி மாறி இருக்கு. ஸோ தெரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு, பீகாரில் கூட நடந்திருக்கு. சும்மா 2000 ஓட்டு பாரிசாலன் பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு 2000 ஓட்டு இருக்கு. அந்த 2000 ஓட்டில் இருக்கவங்க யாருமே இந்த எஸ்ஐஆரை எழுதி கொடுக்கல அப்படின்னா அவன் ஓட்டரே கிடையாது. இந்த எலெக்ஷனில் அவனுக்கு ஓட்டே கிடையாது. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியில் இருக்கவங்க வேற ஒருத்தன் ஃபில் பண்ணிடுவான். திரும்பவும் சொல்கிறேன், 100 பேர் தான் ஒரு இடத்துல ஓட்டு போட போகிறாங்க. ஆனால் யாருமே ஓட்டு போட விரும்பலை. ஆனால் ஒரு 10 பேர் மட்டும் காசுக்காகவோ ஜாதிக்காகவோ மதத்துக்காகவோ அந்த 10 பேர் மட்டும் ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டால் இந்த 100 பேரில், அதாவது 90% பேர் 90 பேர் ஓட்டு போடாட்டியும் அந்த 10 பேர் ஓட்டு போட்டனால அவன் தான் தலைவன். புரியுதா புரியலையா? அந்த வேலையை வேற மாதிரி காட்டுறதுக்கு தான்
பாதி சேனல் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த எஸ்ஏஆர் நோன்னு சொல்லிட்டா அவங்க நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவன் சொன்னனால தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே நிறுத்திடுவாங்களா? எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறாங்க, எட்டி பார்த்தாலும் எழுதி உட்காந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ யாருக்கு மெஜாரிட்டி ஆகும்? ஏற்கனவே எதிராக ஆளுங்கட்சியாக இருக்கவனுக்கு எதிராக வரக்கூடிய ஓட்டெலாம் இருக்குல்ல, அந்த ஓட்டர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இதை பேச கேட்டு ஓட்டர் ஐடியே வாங்க மாட்டாங்க, ஓட்டு போடவே போக மாட்டாங்க. அப்போது அவனோட ஆட்களை மட்டும் வச்சு ஓட்டு போட்டு அவன் ஜெயிச்சுட்டு காலை மேலே கால் போட்டு உட்காந்துருவாங்க. சிம்பிளாக டிஎம்கேக்கு தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்றது பச்சையாக தெரியுது. பச்சையாக தெரியுதுன்னு சொல்லக்கூடாது, ஒயிட்டாக தெரியுதுன்னு சொல்லணும். அங்கி வெள்ளை அங்கி இருக்குல்ல, வெள்ளை அங்கி தெளிவாக தெரியுது. வருண் டாக்கி, நீங்கள், சைமனு எல்லாம் பச்சையாக வெள்ளையாக தெரியுது. எப்படி ஏமாத்துறீங்க? ஆனால் எனக்கு தெரியுது இவங்களுக்கு ஏன் புரியலை அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் மைண்ட்டாக நீங்கள் தேடுங்க, இவங்களை பற்றி நீங்கள் பின்னாடி நோண்டுங்களேன், நிறைய விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த டிசிபி பாண்டியனை அதுக்கு மேலே ஆஸ்திரேலியாலாம் ஃபேமிலியை செட்டில் பண்ணி வரான், இவர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவார். அவங்க பொண்ணுங்க யாரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்க பொண்ணுங்களோட தமிழர் தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படிலாம் நீங்கள் என்னைக்காவது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? மற்றவங்களாம் நோன்றாருல, இவரும் அரசியலுக்கு வந்திருக்காரு, இவரும் அரசியலுக்கு ஒரு குருமாராக வந்து நிற்கிறாரு. அப்போ இவரோட பர்சனல் டீட்டெயிலும் சொல்லணும்ல. 10 இந்த ஊருன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணை பற்றியும் உங்கள் ஃபேமிலியை பற்றியும் உங்கள் ஒய்ஃபை பற்றி எதுவுமே டீட்டெயில் சொல்கிறதில்ல, அது கேட்குறதும் இல்லை நீங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க இல்லை இவங்க. இப்போ நான் அரசியலுக்கும் வரல, எதுக்கும் வரல, இங்கே நடக்கிற ட்ராமாவை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவனுங்க இயக்கம் அரசியல் அப்படின்னு உங்கள் பக்கம் வந்துட்டானுங்க, களத்தில் வந்திருக்கானுங்க. களத்தில் வந்தவன் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதுதானே கேட்குறீங்க, அவன் என்ன ஜாதி, அவன் என்ன மதம், இவன் என்ன தெலுங்குனா கன்னடா, அதான் கேட்குறீங்கல்ல. அப்போ நீங்களும் சொல்லி தானே ஆகணும். அதுதான் சொல்கிறேன், மைசூர் கூட்டம் அவங்கெல்லாம் சொல்கிறேன், பாரிசாலனவங்களாம் மைசூர் கூட்டம்னு சொல்கிறேன். இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதை பற்றி எவ்வளோ டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன், ஒன்றுமே புரியலை உங்களுக்கு. இவங்க வெள்ளை அங்கி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கி வெள்ளை அங்கி கூட்டம், அவங்க காவி அங்கி கூட்டம். இவங்க எல்லாருமே உங்கள் தலையில் நாமத்தையும் பட்டையும் சிலுவையும் தூக்கி அரைஞ்சிட்டு இருக்காங்க. இது எதுவுமே புரியாமல் நமக்காக பேசுகிறாங்க, வீறு கொண்டு பேசுகிறாங்க, தமிழர்களுக்காக கோபமாக பேசுகிறாங்க. பாரிசாலன்னா ஆக்ரோஷமாக தமிழுக்காக பேசுகிறான், நீலாம் என்ன தேவையில்லாமல் பேசுகிறேன்றாங்க. ஆக்ரோஷமாக பேசுகிறான்னா அவன் பின்னாடி ஒரு லாபி இருக்கு, அவன் பேசுவான். அதுக்காக எல்லாரும் பேச முடியுமா? இந்த எஸ்ஏஆர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, எவெல்லாம் அந்த ஆளும் வர்க்கத்துக்கு ஃபேவராக இருக்கானோ அவனெல்லாம் தேடி இந்த ஃபார்ம் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கவனிச்சு பாரு, சுற்றி உங்கள் ஏரியாவில் இருக்கவங்களாம் கவனிச்சு பாரு. இந்த எஸ்ஏஆர் ஃபார்மு யார் வீட்டுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் போகுது, யாரெல்லாம் இந்த எஸ்ஏஆர் ஃபார்மை ஈஸியாக ஃபில் பண்ணி ஈஸியாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு. அப்போது அவன் வீட்டுக்கெல்லாம் நீட்டாக ஓட்டு போயிடுது. அப்போது ஆளும் வர்க்கத்துக்கு தேவையான ஃபேவர் அப்படின்னு நாசுக்காக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சீமான் என்ன பேசுகிறாப்புல, ஓட்டர் இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் தூக்கிட்டு என் வீட்டுக்குலாம் வந்துடாது, என் பசங்களாம் செம்ம கடுப்பில் இருக்காங்க. நீ வேணா பாரு, எத்தனை அதிகாரி அடி வாங்கிட்டு ஓட போறான்னு தெரியல இன்னும் நாளில் பாரு. நீ எவனாவது இந்த ஃபார்ம்னு சொல்லு, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் என் பசங்க. நான் அப்புறம் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. ஐ எம் வெரி சாரி. என்ன தம்பி அபவுட் சதீஷ், அப்படி போயிட்டு வேண்டிதான். என்ன பண்ணிடுவீங்க? வரவங்களை அடிப்பீங்களா? அப்படிதான் சொல்றாரு மீடியாவில். அப்போது வர அதிகாரிகள் வடக்கன்லேருந்து பீகார்லேருந்து வரமாட்டாங்க. இங்கே இருக்க ஸ்டேட்டில் இருக்க டீச்சர்ஸையோ இல்லை வாலண்டியராக இருக்கவங்களையோ கூப்பிட்டு வச்சு அந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழ் அரசு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க தான் அந்த வேலையை பார்க்க போகிறாங்க. அப்போ அவங்களாம் அடிப்பீங்களா நீங்கள்? அப்போ அரசு என்ன பண்ணும்? போலீஸாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறீங்களா? ஆளுங்க இருக்குமே அமைதியாக இருக்குது, அவங்களுடைய ஊழியர்கள் தான் போய் இந்த எஸ்ஏஆர் ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ண போகிறாங்க. இப்போ இன்னொரு நியூஸும் பார்த்தேன், நாங்கள் அனுப்ப மாட்டோம், ஊழியர்கள்லாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் யாருமே அனுப்பலப்பா, இப்போ எல்லாருக்கும் ஓட்டு போயிடுச்சுன்னா இங்கே எப்படி எலெக்ஷன் நடக்கும்? வடக்கன் சொல்லி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான், பட் ஆன்லைனில் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான். வடக்கு இங்கே பிஜேபி ஜெயிச்சு வச்சுட்டா சிஎம் பிஜேபியில் அண்ணாமலை உட்காந்துருவாப்புல. பாட்டுக்கு அண்ணாமலையா யாரோ அண்ணாமலை உட்காந்துட்டு போயிடுவார். ஆமாம் தானே? இப்போ டிஎம்கேவும் இந்த எஸ்ஆர் ஃபார்மை வேணான்றுச்சு, ஏடிஎம்கேவும் வேணான்றுச்சு. ஏடிஎம் சொல்லாது, ஏடிஎம்கே சொல்லாது, டிஎம்கேவும் சொல்லிடுச்சு, சீமானு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த தமிழ் தேசியவாதி கூட்டமும் திராவிட கூட்டமும் வேணான்னு சொல்லிடுச்சு. இவங்க தான் அங்கே ஆரம்பத்துலேருந்தே நார்த் இந்தியாவை எதிர்க்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லை, இவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே அப்படியே ஜாலியாக இருக்கும், அப்பாடி அவங்க ஒதுங்கிட்டாங்கடா, ஆட்டத்துலேருந்து விளையிட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யாரோட ஓட்டு, வடக்கன் ஓட்டு யாருக்கு போகும்? பிஜேபி போகும். ஆட்டோமேட்டிக்காக யார் ஜெயிப்பா? ஏடிஎம்கே ஜெயிப்பான். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் இதை எதிர்க்க முடியாது, ஆதரிக்கவும் முடியாது, என்ன பண்ணி ஆகணும்னா இதை ஃபில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் தெளிவாக விஜய் இதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ தான் போட்டிருக்காப்புல. ஸோ அதனால் மைடியர் டிவிகே தோழர்களே, மைடியர் ஜென்சி படை பலமே, உஷாராக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது எதுவுமே தெரியாமல் நீ தற்கொலை மாதிரி விஜய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. அவர் தெளிவாக தான் சொல்கிறாப்புல, இந்த பொலிட்டிக்கல்
நீங்கள் வாங்கின 8% ஓட்டு கூட இந்த எஸ்ஏஆர் ஃபார்மை நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா அது விட விழாது, 1% ஓட்டு கூட உங்களுக்கு விழுகாது. அப்போ யாருக்கு அதிகமாக இருக்கும்? மெஜாரிட்டி யாரை காட்டுவா? டிவிக்கு காட்டும். ஏன்னா அவன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃபில்அப் பண்ணுறாங்களாம்மா, வீட்டில் இருக்கலையும் சேர்த்து ஃபில்அப் பண்ணுங்களா? நான் விர்ச்சுவல் வாரியத்தை இறக்கி விட்டுருக்கேன். இவங்க அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரோட்டில் போராட்டம் பண்ணுற பார்த்தியா, எல்லாம் என்னன்னே புரியாமல் அந்த எஸ்ஏஆருக்கு ஃபுல் ஃபார்மே நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. நடக்கிறது என்ன எப்படி போய்க்கு இருக்குன்னு தெரியாமல் பாரிசாலன்லாம் எவ்வளோ மெட்ட தெரிஞ்சவன், பாரிசாலன்லாம் பொலிட்டிக்கல் ஞானம் உள்ளவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அவனுக்கு பொலிட்டிக்கல் ஞானம் இருக்குது. உங்களுக்கு அந்த ஞானம் புரிய விடாமல் பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அது எங்கள் ஐயா இருக்கார் பாருங்க, எங்கள் ஐயா சகாய ஐயாவை நான் ஒரு தடவை சந்திக்கும் போது இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்குற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கு கற்பிச்சிடாத, கற்பிச்சிட்டின்னா அவன் நம்மளை கேள்வி கேட்பான், நம்மகிட்ட பதில் இருக்காது. அப்போ உனக்கு மக்களுக்கு இடையில ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களாம். அதை எனக்கிட்ட சொன்னார், இப்படி தான் கற்பிக்கிறான் அப்படின்னு. அதையும் மீறி கற்பித்தவர்கள் தான் ஐயா இறையன்பும் ஐயா சகாயம் போன்றவர்கள். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் விஷயம். இந்த எஸ்ஏஆர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இதான் கடைசி எலெக்ஷன். ஓப்பன் டெண்டர் விடப்பட்டிருக்கு. யார் எதிர்கட்சி யார் ஆளுங்கட்சின்னு. அடுத்த தடவை சிஎம் எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறது டிஎம்கே தான். எதிர்கட்சியாக நிற்கிறதுக்கு யாருன்ற போட்டி தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. எழுதி வச்சுக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போடு. இந்த ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஜனங்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னு சொல்லி தர புரியுது. ஒருத்தரும் சுதந்திரம்னா ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீ காட்டுக்கோழி மாதிரி இங்க அங்க பார்க்கறது சுதந்திரம்னு சொல்வ. ஆனா அவங்க எல்லாம் பிராய கோழி ஆயிட்டாங்க. ஐயா, எங்களை கறிக்கடை கொண்டு போகும்போது டிவிஎஸ் 50 பின்னாடி இப்படி தொங்க விட்டு கூட்டிட்டு போறீங்களே, மூக்கு ரோட்ல உரசிட்டே வருது. கொஞ்சம் உயரமா தூக்கி கட்டினீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம்னு கெஞ்சுவாங்க. இவங்களுக்காக போராட போறியடா. Who is this guy?